தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. அன்பு சொந்தங்களே, திருக்குடும்ப திருவிழாவை இந்த நாளிலே சிறப்பிக்கின்றோம். திருநாளின் நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு குடும்பங்களும் திருக்குடும்பமாக இறை அருளிலே தலை தோங்கி இறை அன்பிலே நிலைத்திருந்து இறைவனுக்கு சான்று பகருகின்ற குடும்பங்களாக அமைந்திட உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் சிறப்பாக இந்த நாளிலே மன்றாடுகின்றேன். இந்த விழா கொண்டாடுவதன் நோக்கம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களும் திருக்குடும்பமாக இறைவனை மையமாக வைத்து வாழ்கின்ற குடும்பமாக அமைந்திட வேண்டும் என்பதையே சுட்டி காட்டுகின்றது. இந்த திருவிழாவானது 17ஆம் நூற்றாண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருந்தாலும் 19ஆம் நூற்றாண்டிலே தான் அங்கீகரிக்கப்பட்டு விழாவாக ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த விழா நமக்கு சுட்டி காட்டுகின்ற ஒப்பற்ற பாடங்கள் என்ன என்பதை பற்றி சிந்திப்பதற்கு முன்னால், குடும்பம் என்பது என்ன என்பதை பற்றியும், இன்றைய கால சூழ்நிலையிலே நம் குடும்பங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சவால்கள் என்ன என்பதை இந்த சவால்கள் மத்தியிலும் நாம் திருக்குடும்பமாக வாழ்வதற்கு யோசேப்பு, மரியா, இயேசு வாழ்ந்த குடும்பம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடங்கள் என்ன என்பதை பற்றியும் சிறிது அலசி பார்ப்போம். இந்த குடும்பம் என்பது குட்டி திருச்சபை என்று சொல்லுவார்கள். குடும்பமே சமுதாயத்தினுடைய கரு மையம் என்று சொல்லி அதிலிருந்துதான் அனைத்தும் உருவாகின்றன என்பது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடமாக இருக்கின்றது. மேலும் இந்த குடும்பம் என்பது கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று சொல்லி ஒரே உறவிலே எந்தவித கள்ள கபடமும் இல்லாமல் தூய்மையான அன்பிலே வாழ்கின்ற இடம்தான் குடும்பம். மேலும் உயிர் உருவாகின்ற இடம் குடும்பம். தொடக்க புத்தகத்திலே 1:26 படிக்கின்ற பொழுது, கடவுள் ஆணையும் பெண்ணையும் படைத்து அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றார். பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி தன்னுடைய படைக்கும் ஆற்றலை கடவுள் பகிர்ந்து கொண்ட ஒரு ஒப்பற்ற ஒரு நிறுவனம் தான் குடும்பம். குடும்பம் கடவுளால் உருவாக்கப்பட்டது, கடவுளால் புனிதப்படுத்தப்பட்டது, கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டது, கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டது. தொடக்க நூலிலே குடும்பத்தை கடவுள் படைக்கின்றார். ஆதாம், ஏவாள் தான் படைத்த அனைத்தையும் ஆதாமிடம் கொண்டு வருகின்றார். அனைத்திற்கும் ஆதாம் பெயரிடுகின்றான். ஆனால் தனக்கு ஏற்ற ஒரு துணை இல்லை என்று சொல்லி அவன் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது, அவனுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை கடவுள் படைத்து முதல் குடும்பத்தை உருவாக்குகின்றார். மலாக்கி புத்தகத்திலே படிக்கின்ற பொழுது, உன் இளமையிலே உனக்கும் உன் மனைவிக்கும் இடையே நடந்த திருமணத்திற்கு ஆண்டவரே சாட்சியாக இருப்பாராக என்று சொல்லப்படுகின்றது. ஒருவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லியும் இறை வார்த்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார். குடும்பத்திற்கு கடவுளே சாட்சியாக அதை அங்கீகரிப்பவராக இருக்கின்றார். குடும்பத்தை கடவுள் ஆசீர்வதிக்கின்றார். கானா ஒரு திருமணத்திலே தன்னுடைய பிரசனத்தின் வழியாக இயேசு தண்ணீர் ரசமாக மாற்றியதன் வழியாக தன் அற்புதத்தை வெளிப்படுத்தி அந்த குடும்பத்தை கடவுள் ஆசீர்வதிக்கின்றார். மேலும் குடும்பம் என்பது உறவுகளின் சங்கமம். கணவன் மனைவி என்ற நிலையிலே உருவாகி அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கை, மாமன், மாமி, இப்படி உறவு வலைகள் விரிந்து கொண்டே செல்லும் உறவுகளின் சங்கமம் தான் குடும்பம் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் குடும்பம் என்பது ஒரு வாழ்க்கையின் பள்ளிக்கூடம். ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்வின் நிலைகளை கற்றுக்கொள்கின்ற முதல் இடம். அகஸ்தியன் சொல்வதை போல குடும்பம் என்பது கருவறையினுடைய தொடர் நிகழ்வு என்று சொல்லுவார். கருவறையிலே தன்னுடைய தாயின் உணர்வுகளை புரிந்து கொள்கின்ற குழந்தையாக பிறந்தவுடன் தன் தந்தையிடமிருந்து, தாயிடமிருந்து, உறவுகளிடமிருந்து வெவ்வேறு விதமான உணர்ச்சிகளை, வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்கின்றது. குடும்பம் என்பது வாழ்க்கையினுடைய பள்ளிக்கூடமாக அமைந்திருக்கின்றது. ஆம் அன்பு சகோதரமே, இத்தகைய குடும்ப உறவுதான் கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டது. இத்தகைய கிருபையோடு இருக்க வேண்டிய குடும்பங்கள் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சவால்கள் என்ன? கணவன் மனைவி இடையே இருக்கின்ற புரிந்து கொள்ளாத, ஏற்றுக்கொள்ளாத நிலை, தனது என்னுடையது என்கின்ற அந்த உணர்வு மேலோங்குகின்ற பொழுது அங்கே ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்போ,
ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரமோ அங்கே கொடுக்கப்படாத பொழுது குடும்பம் சிதைந்து கொண்டிருக்கின்றது. குழந்தைகள் பெற்றோரிடையே இருக்கின்ற இடைவெளி, இருவரும் வேலைக்கு செல்லுகின்றார்கள். குழந்தைக்கான நேரத்தை ஒதுக்கவோ, அவர்களோடு அமர்ந்து அவர்களை புரிந்து கொள்ளவோ, அவர்களோடு பேசி அவர்களுக்கான அந்த சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பதற்கும் பெற்றோர்களுக்கு இடம் இல்லை, நேரம் இல்லை. மூன்றாவதாக, பெற்றோரை புரிந்து கொள்ளாத பிள்ளைகள். இந்த கால சூழ்நிலை தாய் தந்தை படுகின்ற கஷ்டங்கள், தனக்காக எடுக்கின்ற முயற்சிகளை புரிந்து கொள்ளாமல், தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றாத பெற்றோரை புரிந்து கொள்ளாமல் அவர்களை வெறுக்கின்ற, அவர்களை உதாசீனப்படுத்துகின்ற, பெற்றோரை கஷ்டப்படுத்துகின்ற, வேதனைப்படுத்துகின்ற சமுதாயம் தான் இந்த நாளிலே வளர்ந்தோங்கிக் கொண்டிருக்கின்றது. அடுத்து தொலைத்தொடர்பு சாதனங்கள். நம் வீட்டில் இருக்கின்ற தொலைக்காட்சி பெட்டியும், நம் கரங்களில் இருக்கின்ற அந்த கைபேசியும் நம்மோடு இருக்கின்ற உறவுகளிலிருந்து முழுமையாக பிரித்து விடுகின்றது. மனிதர்களை புரிந்து கொள்ளாததற்கு, அவர்களை விட்டு தனியாக இருப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகின்ற தொலைத்தொடர்பு சாதனங்கள் உறவுகளை பிரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக ஒழுக்கமின்மை. இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் நம்மை பாதிக்கின்ற பொழுது, அதிலே பார்க்கின்ற கேட்கின்ற நிகழ்வுகள் நம் உள்ளத்திலே பதிகின்ற பொழுது அதே வன்முறைகள், வன்மையான எண்ணங்கள், பாலுணர்வை தூண்டுகின்ற சிந்தனைகள், ஒருவரை மதிக்காத சூழ்நிலைகள், உறவுகளை கொச்சைப்படுத்துகின்ற அவலங்கள் இன்றைய சூழ்நிலையிலே இந்த ஒழுக்கம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டிருப்பதினாலே எத்தனை தீமையான நிகழ்வுகள் நம் குடும்பங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அடுத்து தந்தையின் ஆளுமை தன்மை இல்லாமை. ஒரு குடும்பம் தலை தோங்க வேண்டுமெனில், சிறந்தோங்க வேண்டுமெனில், அந்த குடும்பத்திலே தந்தை ஆளுமை மிக்கவராக இருக்க வேண்டும். தன் குடும்பத்திற்காக எடுக்கின்ற முடிவுகளிலே, தன் குடும்ப உறவுகளிலே வழி நடத்துவதில்லை, அவர்களை ஒரே இல்லத்தின் கீழ் கூட்டிச் சேர்ப்பதிலே ஆளுமை தன்மை, அதிகாரம் கொண்டவராக, இயேசுவை போல அடக்கி ஆளுகின்ற அதிகாரம் அல்ல, பணிவாளின் வழியாக ஒருவரோடு இணைந்து வாழ தூண்டுகின்ற அந்த ஆளுமை கொண்டவராக இருக்க வேண்டும். இன்றைய குடும்பத்திலே தந்தையருடைய ஆளுமை தன்மை குறைந்து போயிருக்கின்றது. ஆளுக்கு தான் விரும்புவதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் பெற்றோர் எடுக்கின்ற முடிவுகளுக்கு பதிலாக பிள்ளைகள் என்று முடிவெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த முடிவுகளை தட்டி கேட்க முடியாமல் பெற்றோர்கள் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய குடும்பம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சவாலாக அமைந்து கொண்டிருக்கின்றது. அடுத்து எப்பொழுதும் பரபரப்பாக இருப்பது, ஏதாவது ஒன்றை பற்றி சிந்தித்துக் கொண்டு அதை வேண்டும், இது வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி பரபரப்பான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பதினாலே, பலவற்றை பற்றி கவலைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பதினாலே நிகழ்காலத்திலே வாழ மறந்து போகின்றோம். நிகழ்காலத்திலே நாம் அனுபவிக்க வேண்டிய இன்பங்களை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, உறவுகளை நாம் இழந்து போய் இன்றைய ஒவ்வொரு மனிதனும் வெவ்வேறு விதமான உளநோய்களுக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். காரணம், பரபரப்பாக பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சவாலாக இருக்கின்றது. அடுத்ததாக மனமுறிவு. நான், எனது என்கின்ற எண்ணம் மேலோங்குகின்ற பொழுது, ஒருவரை புரிந்து கொள்ளாத பொழுது, ஒருவருக்காக நேரத்தை செலவிடாத பொழுது, தன் வாழ்வின் துணையாக வந்த வாழ்க்கை துணைவர் பாரமாக மாறி போகின்றார். இது இன்றைய சமூகம், இன்றைய குடும்பம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சவால். அடுத்து பொருளாதார சிக்கல். வரவுக்கு மீறிய செலவுகள், நம்முடைய வரவுக்கு மீறிய ஆசைகள், பிறர் வைத்திருப்பது எனக்கு வேண்டும் என்பது. அதே போல இன்றைய கால சூழ்நிலையிலே வெவ்வேறு விதமான பொருளாதார சிக்கல்கள், குழந்தைகளுடைய படிப்பிற்காக, குழந்தைகள் எதிர்கால வாழ்விற்காக, திருமண காரியங்களுக்காக மற்றும் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லாருடைய தேவைகள் நிறைவேற்றுவதற்காக என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பம் வரவுக்கு மீறிய செலவாக பொருளாதார சிக்கலிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சிக்கல்கள் உறவுகளை சிதைத்துக் கொண்டிருக்கின்றது. இத்தகைய சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இன்றைய குடும்ப சூழ்நிலையில நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற திருக்குடும்பம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடங்கள் என்ன? எப்படி நம்முடைய குடும்பம் திருக்குடும்பமாக மாற முடியும்? திருக்குடும்பம் ஒரு பர்ஃபெக்ட், ஒரு நிறைவான குடும்பம் என்று சொல்ல முடியாது. அந்த குடும்பத்திலும் குழப்பங்கள் இருந்தன, கலக்கங்கள் இருந்தன, பயங்கள் இருந்தன, நாடோடிகளாக வாழ்ந்தார்கள், பொருளாதார சிக்கல்கள் இருந்தன, குழந்தையை பெற்றெடுப்பதற்கான இடம் கிடைக்கவில்லை, எத்தனை எதிர்ப்புகளை சந்தித்தார்கள். இப்படி இருந்த போதும் கூட அந்த குடும்பம் எப்படி திருக்குடும்பமாக இருந்தது? ஆம் அன்பு சகோதரமே, திருக்குடும்பம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற முதல் பாடம், இறைவனை மையமாக வைத்து வாழ்கின்ற குடும்பம், இறைவனுடைய திருவுளத்தை அறிந்து அதற்கேற்றார் போல மாறுகின்ற குடும்பம். மரியாளும் யோசேப்பும் மறுத்திருக்கலாம். கன்னியாக இருக்கின்ற மரியாளுக்கு கபிரியேல் தூதர் வந்து சொல்லுகின்ற பொழுது, என்னை எல்லாம் கல்லால் எறிவார்கள், வேறொரு பெண்ணை பார்த்துக்கொள் என்று சொல்லி மரியாள் சுதந்திரமாக சொல்லி இருக்கலாம்.
அல்லது யோசேப்பும் கூட மரியாளை ஏற்றுக்கொள்ளாமல் ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் இவர்கள் ஒருவரை போட்டி போட்டுக் கொண்டு இறை திருவுளத்தை நிறைவேற்றுவர்களாக இருந்ததினால்தான் இறைமகன் இயேசு வார்த்தையான கடவுள் அவர்களுடைய மத்தியிலே மனு உரு எடுத்தார். குடும்பம் திருக்குடும்பம் மாறுவதற்கு முதல் காரணம் இறைவன் மீது நம்பிக்கை, இறை திருவுளத்தை ஏற்றுக்கொள்வது. இரண்டாவதாக ஒருவரை நம்பி வாழ்வது. மரியாள் யோசேப்பின் மீது நம்பிக்கை வைத்தாள். யோசேப்பு மரியாவின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். அவரை ஏற்றுக்கொள்ள அந்த குழப்பம் வருகின்ற பொழுது கூட மரியாளும் நடத்தின் மீது யோசேப்பு சந்தேகப்படவில்லை. எனவேதான் அவரை காட்டிக் கொடுக்க அவருக்கு மனம் வரவில்லை. மரியாவை யோசேப்பு நம்பினார். குழந்தையை பெற்றெடுத்த நிலையிலே எகிப்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி யோசேப்பு சொல்லுகின்ற பொழுது மரியாள் யோசேப்பை நம்பினார். கணவன் மனைவியை, மனைவி கணவனை, பிள்ளைகள் பெற்றோரை, பெற்றோர்கள் பிள்ளைகளை நம்பி நம்பிக்கையிலே வளர்ந்தோங்கியவர்களாக இருப்பது. அடுத்ததாக ஒருவருக்காக தன்னை இழக்க தயாராக இருந்தார்கள். விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை. இறைமகனுக்காக தன்னுடைய வாழ்வின் கண்ணிமையை விட்டு கொடுக்க மரியாள் முன் வந்தால், மரியாளுக்காக தன் வாழ்வை முழுவதுமாக அர்ப்பணித்து அவருக்கு ஏற்ற கணவராக, வளர்ப்பு தந்தையாக சூசையப்ப தன்னை ஒப்பு கொடுத்து தன்னை அர்ப்பணிக்க விட்டு கொடுக்க முன் வந்தார். இவர்களுடைய இந்த ஒருவரை சார்ந்து விட்டு கொடுக்கிற மனப்பான்களே தன்னை கடவுள் தன்மையில் விளங்கி இயேசு மனிதனாக தன்னை விட்டு கொடுத்து இந்த உலகிலே அவதரித்தார். எங்கே எந்த குடும்பத்தில் ஒருவருக்காக வாழ்கின்ற சூழ்நிலை இருக்கின்றதோ, விட்டு கொடுத்து ஏற்றுக்கொண்டு துன்பங்களை தாங்குகின்ற மனப்பக்குவம் மிகுந்த உள்ளங்கள் இருக்கின்றனவோ அந்த குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக இருக்கும். அன்பு சகோதரமே, இன்று சவால்கள் நிறைய இருக்கின்றன. நம்ம எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள் குடும்பங்களில் இருக்கின்றன. ஆனால் திருக்குடும்பத்தில் காணப்பட்ட இந்த குணங்கள் நம்முடைய குடும்ப வாழ்விலே இருக்கின்றனவா? கடவுளை மையப்படுத்தி வாழ்வது, உள்ளத்திற்கு ஏற்றார் போல தன் வாழ்வை அமைத்துக் கொள்வது, இறை நம்பிக்கையோடு கூட ஒருவர் மீது கொண்டிருக்கின்ற பரஸ்பர அன்பிலே நம்பிக்கையிலே வளர்ந்தோங்குவது, ஒருவருக்காக தன்னையே இழக்கவும் வருகின்ற துன்பங்களை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருப்பது நம்முடைய குடும்பமும் திருக்குடும்பமாக இருக்கும். இத்தகைய அருளுக்காக ஜெபிப்போம். திருக்குடும்பத்தை தன் அருளால் நிறைத்து ஆசீர்வதித்த கடவுள் தாமே நம் குடும்பத்தையும் தன் அருளால் நிறைத்து ஆசீர்வதித்து திருக்குடும்பமாக, மகிழ்ச்சியின் குடும்பமாக, நிறைவுள்ள குடும்பமாக நம்மை வாழச் செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கமழ்ந்திடும் திருக்குடும்பம் எங்கள் பாதுகாவலானது. தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். தெய்வீகம் கமழ்ந்திடும் திருக்குடும்பம் எங்கள் பாதுகாவலானது. தினம் தினம் அதன் புகழ்